ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நான் உனக்காக அனுப்பி வச்ச இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய் அல்லவா? இதன் மூலமாக இப்போதே உன் வாழ்க்கையில திடீர்னு பல மாற்றங்கள் வந்து சேரப்போகுது. உன்னிடம் இருக்கும் நேர்மறை எண்ணங்களுக்கும் உன் முயற்சிக்கும் சேர்த்து நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுதான் உனக்காக இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பி வச்சேன். இதை தொட்டதின் மூலமா இனி உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது. பிடிவாதமாக நீரிடம் வைக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே உனக்குள்ள தகுதியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். என் மேல நீ வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக இப்போ எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்காக நீ சமீப காலமாக ரொம்ப கடுமையா போராடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். சில நேரங்கள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா நினைக்கிற அளவுக்கு நீ மனசு உடைஞ்சு போற. கவலைப்படாத என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ முன்னேறணுன்ற நம்பிக்கையோட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சிருக்கும் போது அதை வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். உன் உள்ளத்தில் இருக்கும் வலியையும் வேதனையும் உன் மன கஷ்டங்களையும் கசப்பான நிகழ்வுகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். தினமும் உன் சோகம் உன்னை மூச்சு திணற செய்தாலும் எல்லாமே சரியாயிரும் நீ உனக்கே தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஏற்றார் போல இப்போதே உன் துன்பங்களை எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினைச்சு நீ தனிமையில் உடைந்து அழுகிறாய் அல்லவா? ஆனா அந்த வழியை வெளிக்காட்டாம நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில போய் ஜெயிக்க போராடிக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். உன்னை நலமாக வாழ வைப்பதற்காகவும் நல்லபடியா ஜெயிக்க வைக்கிறதுக்காகவும் இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையா நிற்க போறேன். உன் நல்ல மனசுக்கு நீ எதிலும் தோத்து போக விட மாட்டேன். நல்ல எண்ணத்தோடு வாழும் உனக்கு எல்லா சோதனைகளையும் முறியடிச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துட்றேன். என்னை நம்பி வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எந்த விதத்திலும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். உன்னை கைவிடாமல் காப்பாற்றி உனக்கான நற்பலன்களை எல்லாம் நிச்சயமாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துட்றேன். நீ விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தி பாதுகாத்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருக்க போகிறேன். என் அருளின் மூலமாக உனக்கான தீமைகளை எல்லாம் அகற்றி உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உண்மையாக என்னை நம்புகிறவங்க யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னையே நினைத்து வழிபட்டு வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் என் அருளின் மூலமாக உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். என்னையே நம்பி முழு சரணாகதி அடைந்த என் அன்பு பிள்ளையான உன்னை நான் எப்படி கைவிடுவேன் செல்லமே? நீ தனியா இல்லை, இந்த சாயப்பா உனக்கு துணையா இருக்கேன்றது ஞாபகம் வச்சுக்கோ. உன் கர்ம வினையின் காரணமாக உன் வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்பும் நஷ்டமும் ஏமாற்றமும் என அனைத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துருவேன். உன் மனது நோகாத அளவுக்கு உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எல்லா விஷயத்திலும் பலனை எதிர்பார்க்காதே. உனக்கான நற்பலனை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கேற்ற நேரம் வந்துருச்சு. நீ போகும் பாதையில் எந்த தடங்களும் இல்லாமல் நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு முடிச்சு தரப்போகிறேன். உனக்காக நீ எதிர்பார்த்த அனைத்தும் இப்போதே உன்னிடம் வந்து சேரப்போகுது. அதை பெறுவதற்கு நீ மனசளவில் தயாராகு. பயப்படாமல், சந்தேகப்படாமல், அவசரப்படாமல் நம்பிக்கையை மட்டும் இறுக்கமாக பிடிச்சுக்கோ. உன் எண்ணத்தில் நீ என்னை வைத்து கொள்ளும்போது கண்டிப்பாக உனக்கான தேவைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராக என் தங்கமே. எல்லார் மீதும் நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க தகுதியானவர்களா, நல்ல விதமாக நம்பிக்கையோடு நடந்துக்குவாங்களான்றதை யோசித்து புரிஞ்சுக்கோ. கண்மூடித்தனமாக அடுத்தவங்களை நம்பினா அது உனக்கே பேராபத்தை விளைவிக்கும் விஷயமாக மாறிடும். உன் வாழ்க்கையில் யாரை எந்த அளவுக்கு பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை எந்த அளவுக்கு தூரமாக வச்சுக்கணுன்றத நானே உனக்கு புரிய வைக்கிறேன். நீ ஒன்றும் பயப்படாத. என் கைகள் உன் தலை மீது தான் இருக்கிறது. நீ விழுந்தாலும் தவறினாலும் கால் இடறினாலும் நான் உடனே உன்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டுருவேன். உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த சாயப்பாக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய தூய்மையான பக்திக்கு நான் எந்த விதிமுறையையும் வைக்கவில்லை.
உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே உன் மனதில் இருக்கும் வேதனைகளை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். உன் தேவைகளை அனைத்தையும் அறிந்த இந்த சாயப்பா என்னை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன் எண்ணங்கள், உன் பாதை, உன் பாதுகாப்பு என அனைத்தும் என் பொறுப்பில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது என் செல்லமே. உனக்கான காலத்தை இந்த சாயப்பா ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டேன். அந்த நேரத்துக்குள்ளே நீ பயணம் செய்ய தயாராகு. இதுவரைக்கும் நீ அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்த தான் வந்துருச்சு. இனிமேலும் உன் கண்களில் நான் கண்ணீரை விழ அனுமதிக்கவே மாட்டேன். நீ கண் கலங்குற ஒவ்வொரு நொடியும் இந்த சாயப்பா நானும் மனசு கலங்கி போகிறேன். அதனால தான் உன்னை கைப்பிடிச்சு வழி நடத்தி வாழ வைக்க உன்னை நோக்கி வந்தேன். சில நேரங்களில் உனக்கு அம்மாவாக இருந்து உன்னை அரவணைக்கிறேன். சில நேரங்களில் அப்பாவாக இருந்து உனக்கு தைரியம் கொடுக்குறேன். சில நேரங்களில் நண்பனாக இருந்து உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் கேட்குறேன். மொத்தத்தில் நீ தனியாக இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள தயாராகு. இப்போ நீ சின்னதாக சாதாரணமாக நினைக்கிற விஷயங்கள் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உனக்கு வெற்றியை கொடுக்க போகுது. நம்பிக்கையை மட்டும் விட்டுடாம எல்லா வேலைகளையும் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நான் உனக்கு பின்னால் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோடு நீ நடந்தாலே நான் உனக்கான நல்ல வழிகளை காட்டுவேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து நல்ல சிந்தனையோட நல்ல வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படியும் உன் வாழ்க்கையை ஜொலிக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நேற்று வரைக்கும் சிதறி போனது போல இருந்த உன் வாழ்க்கை இன்று என் அருளால் சீராகி புது ஒளியால் மலரப்போகுது. நீ எப்போதும் ஆனந்த கண்ணீர் வடிக்க தயாராகு. என்னுடைய கண்ணீர் முன்பாக எல்லாமே கரைஞ்சு போயிடும் சாயப்பா. நீ வருத்தப்பட்டு சொன்னதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு மன கஷ்டத்தில் மூழ்கி போயிருக்க உனக்கு அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என் கடமை அல்லவா? உன்னை அரவணைச்சு என் பாசத்தை உனக்கு அள்ளி கொடுத்து நீ மகிழ்ச்சி அடையும் விதமாக அனைத்தையும் உன் வாழ்க்கையில் முடிச்சு தரப்போகிறேன். என் அருளின் மூலமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. அது தெரியாமல் என்னை எங்கெங்கேயோ தேடி அலைய வேண்டாம். முதல்ல என் மேலே முழுமையான நம்பிக்கை வை. உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி நானே உனக்கு வழித்துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் போகும்போது நீ தேவையில்லாத பாதையிலிருந்து உன்னை திருப்பி விட்டுக்கொள்ள தயாராகு. ஏன்னா சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தும் ஆசைப்பட்டும் முயற்சி செஞ்சும் நடக்கலைன்னா அது உனக்கு சரியாக வராதுன்னு தான் நான் தடுத்து நிறுத்துறேங்கிறத புரிஞ்சுக்கோ. சில மனிதர்கள் அதே போல் உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போனாலும் அவர்களை நான் தான் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத மனிதர்கள்னு புரிஞ்சுக்கிட்டு விலக்கி வைக்கிறேன்றதையும் தெரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் யார் மனசையும் நீ காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ வேண்டாம். ஒருத்தரை பிடிக்கல, அவங்க பேசுறது பிடிக்கலனா அமைதியாக விலகி போக தயாராகு. உன் வாழ்க்கை முழுவதும் உன் உள்ளுணர்வாக நான் இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். சில விஷயங்கள் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் உனக்கு தெளிவு வந்தா அதுதான் உன் வளர்ச்சிக்காக நான் கொடுக்கும் பாதுகாப்புங்கிறத புரிஞ்சுக்கோ. இன்னையிலேருந்து நீ உனக்குள்ள தைரியத்தையும் தன்மானத்தையும் உருவாக்கிக்கிட்டு உனக்கென ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுட்டு உனக்கென மரியாதை செய்ய ஆரம்பி. நீ எப்போதும் உன்னை உயர்வாக நினைக்கணும். யாரை விடவும் தாழ்வாகவோ தாழ்த்தியோ நீ யோசிக்கக்கூடாது என் செல்லமே. பல நேரங்களில் உனக்கே தெரியாமல் இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த முறையும் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்படுற அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். அன்புங்கிற பேரில் நீ உன்னையே மறந்துட்டீன்னா அதுவே உன் வீழ்ச்சியின் தொடக்கமாக மாறிடும். எல்லார்கிட்டையும் அன்பு வை, பாசம் வை, நல்லா பேசு, பழகு. ஆனால் எந்த அன்புக்கும் கட்டுப்பட்டு நீ பயந்து அவங்களுக்கு அடிமையாகி அடங்கி போயிடக்கூடாது. அன்பும் பாசமும் அளவோடு இரு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கட்டும். ஒருத்தர் மட்டுமே அன்பை கொடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் சுயநலத்தோடு இருந்தாங்கன்னா அது பிரயோஜனம் இல்லாததாக மாறிவிடும் அல்லவா? சமநிலையோட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் வந்து சேரும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன். வாழ்க்கை உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும்
சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு கொடுத்தாலும் நீ பயப்படாம என்னை முழுமையாக நம்பு. கண்டிப்பா ஒன்று இந்த சாயப்பா நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன், இல்லாட்டி அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்ற வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். மொத்தத்தில் நானே உன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதித்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே.